ஒரே நாளையில விழுந்தது மாதிரி அப்படி பேசுறீங்க. நான் உச்சத்துல இருக்கேன். நான் தானாக வளர்ந்தேன், உழைச்சு வந்தேன். காதலன் ஒரு படம் வந்து ஹிட்டு வெற்றி விழாவுக்கு இவர் கண்டுக்கல. எங்க இருக்காருன்னே தெரியல. உள்ளுக்குள்ள இருக்காரு. அவருக்கு வருது எலும்பி போறதுக்கு போறாரு. அப்புறம் இப்ப அவரு நான் தான் சொல்றேன். குஞ்சுமோகன் சார்ட்ட, "சார் அவர் பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர் வீட்டு பையன். அங்க இருக்காரு. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சார் கொஞ்சம்." அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து வரிசையில கூட்டிட்டு போறாங்க. அந்த அளவுல தானே இருந்தீங்க. சின்ன பின்னாடி ஹீரோ தானேப்பா ஒண்ணும் இல்ல. ம். அப்போ வந்திருக்காரு ஃபங்ஷனுக்கு. சரி ஒரு ஆர்வம் ஆசையில வாராரு. உங்கள கண்டுக்கல. ஆனா நான் போய் பின்னால இருந்து சொல்றேன். "சார் ம். அவரு ஒரு பெரிய டைரக்டருடைய பையன். ஹீரோ சார்." அப்படி இப்படின்னு நம்ம பில்டப் பண்ணி அப்படிதான் உங்களெல்லாம் உள்ள கொண்டு நீங்க ஒரே நாளையில விழுந்தது மாதிரி அப்படி பேசுறீங்க. நான் உச்சத்துல இருக்கேன். நான் தானாக வளர்ந்தேன், உழைச்சு வந்தேன். சிஎம் சாருக்கு சவால் விடுறீங்க. ம். சிஎம் சார் வரலாறு உங்களுக்கு என்ன தெரியும்? அவரு 50 ஆண்டுகள் காலம் உழைச்ச உழைப்ப பத்தி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் சைக்கிள்ல இது சைக்கிள் பயணம் பண்ணவரு, மிசாவுல போராட்டம் நடத்தினவரு, ஜெயில்ல இருந்தவரு, சாதாரண மேயரா இருந்தவரு, எம்எல்ஏ ஆனவரு, எதிர்க்கட்சி தலைவரா ஆனாரு. எத்தன ஆண்டுகள் போராட்டங்கள் சார், எத்தன சவால்கள்.